ஓடு. சரி, நம் தலைகளை தாழ்த்தி நம் ஜெபிப்போம். இளங்கு தகப்பனே, தர்மையான நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக மக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மத்தியான வேளையிலும் அந்த பாத வழியிலே வந்து நீர் எதை குறித்து எங்களோடு பேச போறீங்க, நாங்கள் எதில் குறைந்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் எதை கை கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பதை தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளினாலே பிழைப்பான் என்று சொல்லி நம்முடைய வேத வசனம் எழுதியிருக்கிறதையா எனக்கு கற்றுக் கொடுங்க. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை அதில் ஜீவன் இருக்கிறதையா, அதில் தான் வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அடியானை மறைத்து வெளிப்படும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அந்த வாழ்க்கை, அந்த வார்த்தை அவர்களை புடமெடுக்கும், அவர்களை சபைப்படுத்தட்டும், உடைய மகனையும் சபைப்படுத்தட்டும். ஆண்டவரே, நாங்கள் கை கொண்டு நடக்க வேண்டும், கற்றுக்கொள்வதை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும். அசதி, தூக்கம், சோர்வு இருக்கக்கூடாது. ஒரு மனதோடு இந்த தேவ வார்த்தையை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நம்முடைய ஏழூக்கு திருச்சபை விசுவாசிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் வழியாக உலகமெங்கும் நம்முடைய செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்ம தினந்தோறும் எல்லோருக்காகவும் ஜெபித்து வருகிறோம். அதே போல நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், அவர்கள் கொடுக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, 3 காரியத்தை தேவன் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்ம 3 இப்போ பார்க்கல, ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்துல வேதாகமத்தில் எல்லா வசனத்தையும் வைத்து பல மணி நேரம் நாம் தியானிக்கலாம். இன்று நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 12:12. அதுல நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும், உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும், ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். சரி, நம்ம நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும், உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். பொறுமையா இருந்து ஜெபம் பண்ணணும், உறுதியா இருந்து ஜெபம் பண்ணணும். அழகான பாடல் பாடுவார்கள் அல்லவா? ஜெபமே ஜெயம் ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெயம் ஜெபத்தா ஜெயம் ஜெயமே, ஜெபமே ஜெயம் ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெயம் ஜெபத்தா ஜெயம் ஜெயமே, விசுவாசமுள்ள ஜெபமே விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே பிணியாளிகளை ரட்சிக்குமே, ஜெபமே ஜெயம் ஜெயம் ஜெபமே
ஜெயம் ஜெயம் ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெபவீரனாவே. யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெபவீரனாவே. நிரன்மை ஆசீர்வதித்தால் ஒழிய நிரன்மை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மையினால் போகவிடே உம்மையினால் போகவிடே. ஜெபமே ஜெயம் ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெயம் ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபு எப்படி உறுதியாய் ஜெபங்களை தரித்திருந்தார். நீர் என்னை ஆசீர்வதித்தாரே ஒழிய நான் உண்மை போகவிடேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த ஜெபம் சுயநலவுடைய ஜெபமாய் இருக்கிறதா, இல்லை என்றால் பொதுநலத்திற்காக எல்லோருக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோமா? ஒரு ஊழியர் சொன்னார், சில டும் 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 ஜபம் கேட்பார்கள். டும் டும் ஜபம் அப்படின்னா என்னன்னா, எசப்பா எனக்கு அது வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு பணம் நல்லா வேண்டும், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும், வேண்டும் 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 என்றுதான் அவர்களுடைய ஜபம் இருக்கும். நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு சிறுவன் ரொம்ப வறுமை, அப்பா இல்ல அம்மா மட்டும் இருக்கிறாங்க, அவனுடைய வறுமை அவனை படிக்க முடியல. ஒரு கம்பெனியில அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கம்பெனிக்கு அருகில பக்கத்துல ஒரு சின்ன ஆலயம், ஒரு சிற்றாலயம் இருக்கிறது. தினந்தோறும் அந்த மத்தியான சாப்பாடு வேலையில போய் அங்க போய் நேரம் கிடைக்கிற நேரத்துல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவான். என்ன செய்வான்? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவான். அப்படி தினந்தோறும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு திடீர்னு சுகம் இல்லாம போயிட்டு அன்னைக்கு வீட்டுல இருக்கிறான். அவனால சர்ச்சில போய் ஜெபம் பண்ண போக முடியல. நேரம் ஆயிடுச்சு. அவன் அந்த ஆலயத்திற்கு போகக்கூடிய நேரம் வந்துச்சு. அவனுக்குள்ள ஒரு வேதனை, இன்னைக்கு போய் நம்ம ஜெபம் பண்ண முடியலையே, நீ ஏசப்பாட்ட போய் பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை. அப்படியே வேதனையோடு படுத்திருக்கிறான். திடீரென்று ஒரு குரல் கேட்கிறது, தம்பி தம்பி ஜெயம், நான் தான் ஏசப்பா வந்திருக்கிறேன். நீ இத்தனை நாள் என்னை தேடி வந்தால் இன்னைக்கு உனக்கு விலகினோம், நீ ஆலயத்துக்கு வர முடியல, நீ இருக்கிற இடத்துக்கே நான் என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். இதுதாங்க நம்முடைய தகப்பன். நம்ம ஜெபத்தை கேட்கிறதே, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39. லூக்கா 22:39. பசங்க 22ஆம் அதிகாரம் 39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒளிவமலைக்கு போனார். அவர் சீஷர்கள் அவரோடு கூட போனார். வழக்கத்தின்படியே அவர் ஒளிவமலையில் போய் ஜெபிப்பது என்ன செய்து அவருடைய வழக்கம். ஜெபம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு ஆதாரம். எப்படி ஒரு வீட்டிற்கு மேற்கூரை தேவையோ அதே போலதான் ஜெபமும் தேவை. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு
கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். இன்னைக்கு நம்ம வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கிறதா? குடும்பமாக கூடி நாம் ஆண்டவரை சிறிது நேரம் பாடல்களை பாடி வேதத்தை வாசித்து நாம் ஜெபிக்கிறோமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்லை. இனி இன்றைய தினத்திலிருந்து அந்த குடும்ப ஜெபத்தை கேட்கிற நீங்க கொண்டு வா. அப்போஸ்தலர் 16:13 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நிறுவனம் 16:13 வாசிங்க. அப்போஸ்தலர் 16:13 வழக்கமான ஜெபிக்கிற இடத்திலே பாத்தீங்களா, பவுலும் அவருடைய நண்பரும் வழக்கமாக ஜெபிக்கிற இடத்திற்கு போனார். நம்முடைய ஜெப வேலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று அதன் கீழே 3 பேரை நான் உங்களிடம் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நேரம் அதிகமாகிவிட்டது. நம்ம எவ்வளவு தூரம் எத்தனை நபரை பார்க்க முடியும் என்று தெரியல. முதலாவது தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6:10. எருசலேமுக்கு நேராக பலகைகளை திறந்து வைத்து என்ன செய்தார்? மத்தியான வேளையில் என்ன செய்தாரு? ஜெபிக்கிறார். அந்த பக்கத்தில் கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை, நீ அந்த கடவுளை வழங்கி ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அதையெல்லாம் மீறி ஜீவனுள்ள தேவனை விட்டு அவர் மறுதளிக்கல. அவரை விட்டு அவர் வழி விலகி போகவில்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயர்ந்த பதவியை, மிகப்பெரிய பதவி, இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சிட்டாலே எனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பிரச்சனை வந்து விட்டாலே எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். கண்பான சகோதர சகோதரிகளை, ஒரு சகோதரன் என்னை அழைத்தார். கடந்த வார செய்தியை கேட்டு, உடைய செய்தி வல்லமையாக இருக்கிறது. அப்படி குடும்ப சூழ்நிலையோடு பேசிக்கொண்டார். பேசிவிட்டு சொன்னார், நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஐயா, ஒரு கிறிஸ்தவனுடைய ஆதாரமே ஜெபம்தான். உலக பிரகாரமான மனிதர்களிடம் பேசுவதற்கு நேரங்களையும் நாட்களையும் விரயமாக்கி கொண்டிருக்கிற நாம் உண்மையான இயேசுவிடம் பேசுவதற்கு ஏன் நம்மால் நேரத்தை ஒதுக்க முடியவில்லை? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். தானியேலை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் சில தானியேலை பற்றி தெரியாது. தானியேல் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் தரியராஜ் காலத்துல ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தார். அந்த தேசத்தினுடைய உயர்ந்த அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்தார். தானியேல் எப்பொழுதும் 3 வேளையும் ஜெபிப்பார். எத்தனை வேளை ஜெபிப்பார்? 3 வேளையும் ஜெபிப்பார். நம்ம எத்தனை நேரம் சாப்பிடுறோம்? 3 வேளை சாப்பிடுறோம். நம்ம ஜெபம் எத்தனை வேளை இருக்குது? 1 வேளை தான். உண்மையை சொல்லிட்டேன், 1 நேரம் தான் இருக்குது. ஆமா, எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, நானும் 6வது படிக்கும் பொழுது காலையில ஜெபம் பண்ணிடுவேன்,
மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிடுவேன். சாயங்காலம் அந்த ஸ்கூல் முடிஞ்ச உடனே எல்லாம் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட போவாங்க. நான் அது வேண்டாம்னு சொல்லிட்டு நேராக சர்ச்சுக்கு வாசலுக்கு போயிடுவேன். சர்ச்சு வாசல்ல ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி நடந்து வருவேன். இது ரொட்டேட்டா 6 மணில இருந்து 6ஆம் வகுப்புல இருந்து என்னுடைய ஜெபம் ரொட்டேட்டா அந்த ஸ்கூல்ல படிக்கிறவரை ஜெபித்து கொண்டே. அப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்படி தானியேலுக்கு ஜெபத்திற்கு தடை வருதோ அதே போல எனக்கு ஒரு தடை வருது. என்ன வருது? தடை. எந்த ரூபத்துல வருது? மனிதன் ரூபத்துல வருது. 11th படிக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாங்க, மார்ச் மாதம். அப்ப 12th படிக்க வைப்பதற்கு எனக்கு வசதி இல்லை. ஏன்னா 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க, 11th படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. அப்ப 12ஆம் வகுப்பு எப்படி படிப்பது? பெற்றோர்கள் இல்லை, ஒரு பக்கம் கண்ணும் தெரியல. அப்ப என்னுடைய படிப்பு என்ன ஆக போகிறது? ஆனா என் தேவன் என்னை கைவிடல. நான் போய் சென்னை ஒய்எம்சிஏல போய் சேரணும்னு சொல்லி எல்லா சர்டிபிகேட்டும் அவன் சென்னையில கொடுத்துட்டு வந்தேன். அப்போ என்னை தேடி ஒரு பார்வையற்ற சகோதரர் வரார். வந்து நாங்குநேரியில பக்கத்துல ஒரு ஏர்வாடிக்கும் நாங்குநேரிக்கும் இடையில ஒரு பகுதியில ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்க உதவி செய்யறோம். அவனை என்ன படிக்க வைக்கணுமோ நாங்க அவ்வளவு தூரம் படிக்க வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனுடைய மனசை மாத்திட்டாங்க. எங்க அண்ணனுடைய மனசை மாத்துனதுனால என்னுடைய சர்டிபிகேட் எல்லாம், நான் கேரளா போயிட்டேன். அப்ப என்னுடைய சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வர சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். என் சர்டிபிகேட்லாம் எங்க மைண்ட் சொல்லி எடுத்து வர சொல்லிட்டாங்க. நானும் ஒய்எம்சியில போய் அட்மிஷன் கேட்டு வந்தாச்சு. பிரின்சிபால் ஓகேட்டாங்க. ஜூன் மாதம் வந்து நீங்க அட்மிஷன் போட்டுடலாம்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து இப்படி தடுத்துட்டேன். அந்தாப்புல நேரா இங்க வந்தோன்னு நேரா போய் பார்க்க போறோம். பார்க்க போயிட்டு அந்த இடம் எனக்கு வந்து சரியா ஒத்துக்கொள்ளலை. ஆனா எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க, படிச்சா நீ அங்கதான் படிக்கணும், இல்லைன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிறதுல பேசிட்டாங்க. ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் நான் போனேன். அது ஒரு பயங்கரமான ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தது. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அங்க ஜெபிக்க கூடாது. என்ன கூடாது? ஜெபிக்க கூடாது. நான் என்ன செய்வோம் அப்படின்னா, ஒழிச்சு வச்சு நானும் அங்க ஒரு பிசிக்கல் சேலஞ்சு ஒரு ஆசிரியர் வந்து அவர் பைபிள் வாசிப்பாரு. நான் கொஞ்சம் பிரெயில எழுதிட்டு தனியா போய் அதை வாசித்து ஜோம் பண்ணேன். என்னால இருக்க முடியல. ஏற்கனவே நான் பள்ளிக்கூடத்துல எத்தனை நேரம் ஜோம் பண்ணேன்? 3 நேரம் ஜோம் பண்ணேன். என்னால அங்க இருக்க முடியல. ஒரு வாரத்துக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியல. ஜெபம் பண்ணாம ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் அந்த இடத்தை விட்டு கடந்து வந்து விட்டேன். அப்போ அதனுடைய நிர்வாகி என்னுடைய சர்டிபிகேட் எல்லாம், நீ பிச்சை எடுப்பதற்கு கூட லாய்க்கற்றவன், நீ பிச்சை எடுப்பதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு தூக்கி அப்படி எரியல. நான் பொய் சொல்லல, உண்மையை சொல்றேன். தூக்கி எரியல. 2002 எனக்கு வேதனை, ரொம்ப கஷ்டம், என்ன செய்யவே தெரியல, ஒரு மன வேதனை எனக்குள்ள இருக்குது. அப்படின்னு நான் அதை எடுத்து கடந்து வரேன். அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்னை கைவிடல. அதே ஆண்டு நான் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதினேன், தேர்ச்சி பெற்றேன். அடுத்த ஆண்டு கல்லூரிக்கு போனேன், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தேன். அடுத்து பிஏ ஹிஸ்டரி முடித்தேன். அடுத்து பிஎட் முடித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, நீங்களும் நானும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார்.
எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, தானியேலை நீ இந்த சுருவத்தை இந்த சிலையை வணங்கவில்லை என்றால் சிங்கக்கரில் தூக்கி போடப்படுவாய் என்று எச்சரித்த பொழுதும் கூட அவன் என்ன செய்யல? வணங்கவில்லை. நீ அந்த சிங்கக்கரில் போட்டால் பரவாயில்லை, நீ செய்த சிலையை நான் வணங்க மாட்டேன். நான் யாரை வணங்குவேன்? என்னை படைத்து உருவாக்கிய, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன, இந்த வானத்தையும் பூமியும் உருவாக்கிய, உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட, உள்ளம் கைகளை வரைந்து வைத்திருக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவரையும் நான் வழங்குவதில்லை என்று முடிவெடுத்தான். ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. ஏசப்பா என்ன செய்யறாங்க? கைவிடல. அவர் ஜெயித்ததினாலே ஆண்டவர் அவனுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 6ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. சிங்ககிட்ட போனா நம்ம தப்பிக்க முடியுமா? புலிகிட்ட போனாலே தப்பிக்க முடியாது. சிங்கத்திட்ட போனா எப்படியா? சாதாரண நாய், தெருவில் போற நாய்க்கே நம்ம நினைச்ச முடியல, தப்பிக்க முடியல. அது ஓட ஓட விரட்டுது நம்மள. ஆனா சிங்கம் பசியா கிடக்கும், போயிட்டோம் நம்மளை கீறி போட்டு விடும், நம்மளை தின்று விடும். ஆனா சிங்கங்களின் வாயை கட்டினார். தானியேல் என்ன செய்தார்? காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஐயா, நீங்களும் நானும் ஜெயிக்கும் பொழுது சிங்கங்களின் வாயை கட்டினார் என்றால் இன்று நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஐயோ இந்த பிரச்சனை என்னை விழுங்கி விடுமோ, இந்த பலவீனம் என்னை விழுங்கி விடுமோ, இந்த பலவீனம் என்னை கொண்டு விடுமோ என்கிறதான ஒரு அச்ச உணர்வு, ஒரு பயம் ஒவ்வொருவரையும் அழுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த தானியேல் பயப்படல. சிங்கத்தை பார்த்து தானியேல் பயப்படல. இன்னைக்கு அநேகர் தனக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிறார்கள். தனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பலவீனத்தை கண்டு பயப்படுகிறார்கள். மனிதர்களை கண்டு பயப்படுகிறார்கள். ஆனால் நாம் பயப்பட வேண்டிய தேவனை கண்டு பயப்படுவது இல்லை. ஊழியக்காரனுக்கே பயம் அத்து போயிடுச்சு. ஊழியக்காரனுக்கே பயம் இல்லைங்க. ஊழியக்காரனுக்கு பயம் இருந்தா தன்னுடைய மகனுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு திருமணத்தை எப்படி தன்னுடைய திருச்சபையில் நடத்த முடியும்? தன்னுடைய மகனுக்கோ டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு, விவாகரத்து அப்ளை பண்ணிட்டு அடுத்த ஒரு கல்யாணத்திற்கு திருச்சபையில விவாகரிக்க வாசிக்கிறார்கள். அங்க என்ன செய்கிறார்கள்? திருமணம் பண்ணுகிறார்கள். சிஎஸ்ஐ திருச்சபையில மெயின்லைன் சர்ச்சில் டைவர்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க ஊழியக்காரங்களே கிடையாது, நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாது, அவங்க ஐயர்வாளாக அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். ஆனா இண்டிபெண்டன்ட் திருச்சபையிலையும் பெண்டிகாஸ்ட் திருச்சபையிலையும் பாஸ்டர்மாரே டைவர்ஸ் பண்ணாலும் அவங்க ஊழியம் பண்ணிட்டு தான் இருப்பார். அவங்களுக்கு விவாகரத்து நடந்தாலும் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருப்பாரு, அவர் திருவிருந்து கொடுத்துட்டு தான் இருப்பாரு. பைபிள்ல எங்க அப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல எனக்கு. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, காரணம் என்ன அப்படின்னா நம்ம தான் அந்த ஜபத்துல தரித்திருக்கலையே, நம்ம தான் ஜபத்திற்கு நேரம் கொடுக்கலையே, நம்ம தான் ஆண்டவரோடு பேசுவதற்கு நேரம் கொடுக்கவில்லையே. இவைகள் எல்லாம் அவர்களுக்கு பிரச்சனையாக தெரிகிறது. ஒரு சிங்கம் போல வந்து நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சிங்கத்தையே தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் நடுவே இருந்து தேவன் தானியேலை பாதுகாத்தார். அதே தேவன் இன்று உங்களையும் என்னையும் நம் அனைவரையும்
எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் 24ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் மேல் குற்றச்சாட்டப்பட்டுள்ள மனுஷன் யாரென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவனுக்கு யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ தானியேலை எப்படியாச்சும் உயர்ந்த பதவியிலிருந்து தள்ளிடணும். பொறாமைங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பொறாமைதான். அவங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிறதே எது? பொறாமை. நீதிமொழிகளை சொல்லியிருக்க பொறாமை ஒரு எலும்பு உரிச்சி. இன்னைக்கு மனுஷன் கொஞ்சம் முன்னேறிச்சா போதும் அவனை குறித்ததான பொறாமை வந்துவிடும். மாற்றுத்திறனாளி முன்னேறிட்டா அவ்வளவுதான், பயிரெல்லாம் எரியுது அவங்களுக்கு. ஆமா, நல்லா இருக்கிறவங்க முன்னேறிட்டாலே பாவம், ஐயோ பேசி பேசியே அவங்க அவன் அப்படி ஆயிட்டான். ஆனா மாற்றுத்திறனாளி முன்னேறிட்டா ஐயோ எல்லாரும் என்ன செய்து வயிறெல்லாம் எரியுது. அவனுக்கு கண்ணு தெரியல, அவன் கால் நடக்க முடியல. பாரு, பங்களா பாரு, வீட பாரு, காரை பாரு. ஐயா நீயா கொடுத்த இல்ல உன் உழைப்புல எங்களுக்கு கொடுத்தியா? நானும் உழைக்கும். எங்களுக்கு உழைப்பதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உழைப்பதற்கு தேவன் எங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல யார் கொடுத்திருக்கிறார்? ஏசப்பா கொடுத்திருக்கிறார். தானியேலை குறிச்சதான பொறாமை கொண்டவர்களை சிங்கக்கவியில் போடப்பட்டதை பார்க்க முடிகிறது. 26 தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26. ராஜ்யத்தில் ஆலயக்குள் உங்களுவர் யாவரும் தானியேல் தேவனுக்குள்ளாக பாருங்க. ஹல்லேலூயா. இது பெரிய ஆசீர்வாதங்க. தாவீது ராஜா காலத்துல எங்கெல்லாம் ஆட்சி செய்வானோ எல்லா இடமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவன் என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணுங்க. அவன் எங்கெல்லாம் ஆட்சி செய்தானோ அங்கெல்லாம் என்ன செய்தாங்க? இவர்தான் மெய்யான தேவன் என்பதை அறிக்கையிட்டார். ராஜாவே அறிக்கையிட்டான். தானியேலுடைய ஜெபம் யாரை மாற்றுகிறது? அதிபரை மாற்றுகிறது, ராஜாவை மாற்றுகிறது, அவருக்கு எதிராக நின்றவரை மாற்றுகிறது. அந்த தேசமே யாருக்கு பின்னால் நிற்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் நிற்கிறது. சிங்கக்கவியில் போடப்பட்ட தானியேலுக்கு பின்பதாக நிற்கிறது. தானியேல் யாரை தெய்வம் என்று வணங்கினார் அந்த தெய்வத்திற்கு முன்பதாக அடிபணிந்து நிற்கிறார்கள், பணிந்து நிற்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, நீங்களும் நானும் யாருக்கு முன்பதாக நம்ம நிற்கிறோம்? மனுஷனுக்கு முன்னால் நிற்கிறோமா? மனுஷனுக்கு முன்னால் நம்ம நின்னோம் அப்படின்னா நம்ம வெட்கப்பட்டுதான் போவாங்க. மனுஷனுக்கு முன்னால் நம்ம நின்னோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? முன்னேறவே முடியாது. நான் இன்னைக்கும் நான் சொல்லுவேன், என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும், என்னுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வழி நடத்தி கொண்டே அவர் தான் இன்னைக்கு வரை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் கூட, எத்தனை சூழ்நிலைகள் வந்தவுடன் கூட, ஐயோ இந்த கோவில்பட்டி பகுதிக்கு வரும்பொழுதெல்லாம் என் சூழ்நிலை பார்க்கும்போது ரொம்ப கடினம். 2007-8 என்ன 2008 வருவாங்க. அவளை என்னுடைய சூழ்நிலை பெரிய எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. நான் மனுஷனை பார்க்கலைங்க, என்னை படைத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன். என் ஜெபம் குறையலைங்க. கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுவேன், மணிக்கணக்க ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என் சூழ்நிலை பாருங்க, என் சூழ்நிலை மாறும், என் சூழ்நிலை மாறும் என்பதை விசுவாசத்தோடு காத்திருந்தேன். விசுவாசத்தோடு காத்திருந்தேன். ஏசப்பா என்னை கைவிடல. ஜெபம் உயர்த்தியது. ஹல்லேலூயா. மீதி 2 காரியங்களை அடுத்த வரும் வாரங்களிலே நாம் தியானிப்போம். நம்ம எல்லாம் ஜெபத்திற்கு நேரா நம்ம எழுந்து நிற்போம். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, அன்றுவே மத்தியான வேளையில தானியேலை குறித்து பேசினேங்கப்பா. நாங்க ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் ஐயா. நாங்க ஜெபத்தில உறுதியாய் தரித்திருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல ஜெயம் கொள்ள முடியும் ஐயா. ஆண்டவரே, அதற்கு முன்மாதிரியாக
நீர் எப்படி ஜெபித்தீர்? ஒளிவமலைக்கு சென்று ஜெபித்தீர். பவுல் நண்பரோடு எப்படி ஜெபித்தார்? தானியேல் எப்படி சிங்கக்குழியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார்? அந்த தேசமே உமக்கு முன்பதாக நின்றதை பார்க்க முடிகிறது ஐயா. உமக்கு முன்பதாக நீரை சொந்த ரட்சகர் என்பதை அறிக்கையிட்டதை பார்க்க முடிகிறது ஐயா. இயேசுப்பா, அதே போல எங்களுடைய வாழ்க்கையில தானியேலை போல, தானியேலுக்கு முன்பதாக ஒரு சிங்கம் நின்றது போல சில பிரச்சனைகள் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. இந்த வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. இந்த பலவீனம் என்னை வேதனைப்படுத்துகிறது. இந்த சுகவீனம் என்னை வேதனைப்படுத்துகிறது. இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா? இந்த சுகவீனத்திலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா? பொருளாதார நெருக்கடியா? என்னை பொருளாதார நெருக்கடி துக்கப்படுத்துகிறது. எனக்கு சொந்த வீடு இல்லைங்க. என்னால வீடு கட்டவே முடியாதுங்க. வீடு கட்டுவதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதற்கான பணமே இல்லை, அதற்கான இடமே இல்லை. ஆமாண்டவரே, வேதனைப்படுகிற பிள்ளைகளை பாருங்கப்பா. வறுமையில் இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. ஆண்டவரே, அது பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். குடிகார கணவனை வைத்துக் கொண்டு வேதனைப்படுகிற மனைவிமார்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. மனம் திரும்பட்டும் ஐயா. பிள்ளைங்க, ஐயோ என் பிள்ளைவா தவறு செய்கிறானே, அவனை கண்டிக்க முடியவில்லையே என்று வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆச்சரியம். அவனுடைய சுக துக்கங்கள் எல்லாம் மாறட்டும், அவனுடைய வேதனைகள் எல்லாம் மாறட்டும் ஐயா. அன்றுவரே, உமக்கு முன்பதாக அவர்கள் சாட்சி சொல்ல தேவ உதவி செய்யும். உங்களுடைய நாம மாத்திரம் மையப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்ய தவறு. அன்றுவரே, இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு வந்த அத்துணை பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதி. இதை கேட்கிற அத்துணை பேரையும் தேவன் பொருட்படுத்திக் கொள்ளும். எசப்பா, உங்க நாம மாத்திரை மகிமைப்படுது. பிசாசி நாச மோச சாப பாவ தந்திரங்களுக்கும் மனிதனுடைய வன்கண்கள் எச்சரினால் பொன்னாத பொறாமையின் கண்களுக்கும் வஞ்சக சூழ்ச்சியின் ஆவிகளுக்கும் இருமாப்பு நெருவிசார எவற்றின் ஆவிகளுக்காக விளைத்து தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசீர்வதித்து வியாதி உங்களுக்கு விளக்குவே என்று சொன்னேன். நல்ல ஆகாரங்களை கொடுத்து திருப்திப்படுத்தும். இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியர்களுக்காக கொடுக்கிற ஜெபிக்கிறேன் உழைக்கிறேன் அத்துணை பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதி. அன்றுவரே, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோயா. அன்றுவரே, ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க. நாங்கள் உழைக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க நாங்க கேட்கிறோம். ஆனா எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ராஜா. அன்றுவரே, நாங்க சொந்த தொழில் செய்ய ஆசைப்படுறோம். எங்களுக்கு தொழில் செய்வதற்கு இடம் இல்லை தகப்பனே. அன்றுவரே, இட வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க. அடுத்த ஒரு தொழிலை ஆரம்பித்து நம்ம வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கட்டும். எங்க சகோதர சகோதரி யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது தகப்பனே. அன்றுவரே, அவங்க கையின் பிரயாசத்தை அவங்க சாப்பிடணும். ஆண்டவரே, தேவன் உதவி செய்யுங்க. அன்றுவரே, எங்க ஜெபத்தை கேட்கறதுக்காக ஸ்தோத்திரம். அன்றுவரே, ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகள் அன்றுவரே மனதை ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய அன்பு பிதாவுடைய ஐக்கியம் பரிசுத்தமுடைய ஐக்கியம் நம் அனைவரும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். தேங்க்யூ.